காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இந்த டிட்பா புயல் ஒரு வழியா வலு விழுந்துருச்சுங்க. நேற்றுக்கு எந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னு பார்த்தோம், இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கு பார்த்துட்டிங்களா? சென்னைக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்குள்ள அதிகபட்சம், ஓகேவா? இந்த தொலைவில் தான் மையம் கொண்டு இருக்கு. மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்துகிட்டு இருக்கு. முதல்ல 10 கிலோமீட்டர் வேகம் இருந்துச்சு, அது படிப்படியாக குறைஞ்சு எவ்வளோ 3 கிலோமீட்டர் வேகம் வந்துருச்சு. ரொம்ப ஸ்லோ மூவிங்க. இதுதான் பிரச்சனைக்கு. எந்த அளவுக்கு அது பொறுமையாக மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு மழை குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கும். அடுத்த 10 மணி நேரத்துக்குள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது தன்னோட தீவிரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே இதுதான், தீவிரத்தை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. என்ன அர்த்தம்? அப்படி தக்க வச்சுது அப்படின்னா நாம இன்னும் கொஞ்சம் மழையை அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதான் இதுக்கான அர்த்தம். இதுக்கு பிற்பாடு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா அதை அப்படியே வலுவிழந்துருங்க. இந்த கடைசி ஸ்டேஜ் இருக்குல்ல, இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் மழை பெருசாக வராது. ஆனால் தக்க வைப்புன்ற விஷயம் நடந்துச்சுனாக்கா மழையை நம்ம தொடர்ந்து பார்க்க நேரிடும். தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஓகே. மகாபலிபுரம் ஆக்சுவலாக அந்த இடத்த நோக்கி தான் இந்த நகர்வு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கடற்கரை நோக்கி வர்ற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னைக்கு நைட்டு வாக்கில் சென்னை புதுச்சேரி இதுக்கு இடையில கரையை கடக்கும்னு சொல்லப்படுது. கரையை கடந்துட்டா அதுக்கப்புறம் ஒரு நாள் அதிகபட்சம் மழையை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்படி கரையை கடக்காம இன்னும் இழுபறிலே இருந்துச்சு, அடுத்த சில நாட்களுக்கு மழை நம்மளை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடும், பதம் பார்க்க ஆரம்பிச்சிடும்.